இப்போ நம்மள நிறைய பேருக்கு மேஜரா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். நான் இது என்ன உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சு ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் உங்களுக்கு தெரிய வரலாம் இதுக்கு மேலே இங்கே க்ரோத் இல்லை, இதுக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணுறது வேஸ்ட்டு, நம்ம வேறு ஜாபோ இல்லை வேறு ஏதோ கோர்ஸோ படிச்சுட்டு ஸ்விட்ச் பண்ணலான்னு உங்களுக்கு தோணும். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாப்ல வந்து ஏதோ கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி நல்ல சிட்டிஸில் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு மட்டும் கெரியர் வந்து ஒரு கரெக்டான பாத்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக தேடுவோம். அப்பயும் வந்து நம்மளுக்கு கேள்வி வரும், நம்ம போகிறது கரெக்டு தானா அப்படின்னு. அதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ அப்போன்னு பார்த்து உங்களுக்கு அது ரிலேட்டடாக நெகட்டிவான நியூஸ் ஏதாவது கண்ணில் படும். மறுபடியும் நம்ம டிவியேட் ஆகும். ஓகே, இந்த கோர்ஸ் அப்போ படிக்கிறது வேஸ்ட்டு போல், ஐடியில் வந்து ஃபியூச்சரில் இந்த கோர்ஸே வந்து தேவைப்படாது போல், அந்த ரேஞ்சுக்கு நம்ம யோசிப்போம். இல்லை இந்த இன்ஸ்டியூட் வந்து இதுக்கு மேலே இருக்காது அங்கே போய் படித்தாலும் அப்படின்ற மாதிரி ஏதோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளுக்குள்ள நிறைய ஓடிட்டே இருக்கும். ஸோ இது மேஜராக என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 21 22 வயசு வரைக்கும் காலேஜில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சு வெளியே வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22 வயசு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 6 months 1 year வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பெருசாக லைஃப்பில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. நீங்கள் காலேஜ் முடிச்சு ஒரு 4-5 வருஷம் சும்மா இருக்கீங்க அப்படின்னா மேபி அது கொஞ்சம் உங்களுக்கு கெரியரில் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து எதுவுமே லைக் ஒரு 6 months 1 year வந்து உங்களுக்கு பிடிச்சதை படிக்கிறதோ இல்லை புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு உங்கள் கெரியரில் வந்து அடுத்த லெவல் போயிட மாட்டீங்க இமீடியட்டாக. ஸோ இது ஒரு லெவல் ஆஃப் பீப்புள் வந்து நான் பார்த்துருக்கேன். லைக் எதாவது ஸ்டெப் எடுக்க பயங்கரமாக யோசிப்பாங்க, யோசனையிலேயே விட்டுருவாங்க. இது ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே இருக்கும். ஜாப் இருக்கும், லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு அமையும். பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த ஜாப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, இல்லை இப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா, ஏதோ ஒரு ஃபியர் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபியர்னால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எதுவுமே அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க. எல்லாமே பயந்து பயந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்குள்ளேயே லிமிடேஷன் மாதிரி செட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது ஏன் இந்த ஓவர் திங்கிங் நம்ம அதிகமாக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாளை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணாதனால. நீங்கள் ப்ரொடக்டிவாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் டெய்லி ஏஞ்சிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், புதுசாக ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி நாள் போகிறதே தெரியாது. அந்த ஓவர் திங்கிங் பற்றியே போக மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பட் நீங்கள் வந்து இது எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் சும்மா இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக வரும். எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா ஃபோனில் பார்க்குறதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டேவை வந்து ப்ரொடக்டிவாக, நான் திருப்பி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறேன் அந்த வேர்டை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு சும்மா இருக்கிறது பிடிச்சதுக்குன்னா ஓகே இருங்க. பட் அப்படி இல்லை, நான் வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எடுத்து பண்ண ஆரம்பிங்க. ஓவர் த பீரியட் நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றும் ஆகிடாது. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன்.